திவால் நிலையில் நிறுவனங்கள் அமலாக்கத்துறை இடி வந்து விசாரணை எல்லாம் வந்து எப்படின்னா பண்ண போறான்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வெளியே உள்ளது. அதில் தான் அனில் அம்பானியின் அவங்களுடைய சாம்ராஜ்யம் சரிங்களா பிஸ்னஸ் வந்து மொத்தமாக அழியுமா அழியாதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பார்க்க போகிறான். ஏன்னா இந்த அனில் அம்பானி வந்து பேரக்கடல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அம்பானி சொன்னாலே எவ்வளோ பெரிய பணக்காரங்க இவருங்க. அனில் அம்பானி, அனில் சேமியான்னு சொல்லிட்டு பல நிறுவனங்களாக வச்சுருக்காரு. இவருடைய பல நிறுவனங்கள் மேலே தான் ஈடி வந்து ரைட் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. அதை வந்து பார்க்க போகிறேன். மறந்துடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கெல்லாம் அனில் அம்பானி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஒரு காலத்தில் வந்து என்னன்னா $1 ட்ரில்லியன் மதிப்பிலான ஒரு வணிக சாம்ராஜ்யத்தை உருவாமையாளரான இந்த அனில் அம்பானி இன்று பல்வேறு வந்து ஒரு கவலைகளை வந்து எதிர்கொண்டு இருக்காரு. அவரது குழும நிறுவனங்கள் இடி அமலாக்க இயக்குநராக வந்து விசாரிக்கப்படுகிறது. எத்தனை கம்பெனினா 35க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை வந்து நடத்தப்பட்டு மிகப்பெரிய தொகை தொடர்பான ஒரு விசாரணை தான் நடந்து உள்ளது. அனில் திருபாய் அம்பானி குழுமத்தின் தலைவர் தான் அனில் அம்பானி கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று டெல்லியில் உள்ள அமலாக்க இயக்குநரகத்தின் இடி தலைமைத்துக்கு விசாரணை வர வேண்டும் என ஒரு சம்மன் வந்து அனுப்பப்பட்டுள்ளது. சம்மன்னா ஒரு நோட்டீஸு. அதில் தான் அனில் அம்பானி குழுமத்தின் நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கி கடன்களை போலி நிறுவனங்கள் சீல்ஸ் காம்பனஸ் மூலம் மாற்றியதாக வந்து கூறப்பட்டுள்ளது. வங்கி கடன் மோசடி தொடர்பாக தான் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் அது சொன்ன BMLA கீழ் தான் ஈடி துறையில் அனில் அம்பானியின் வாக்குமூலத்தை வந்து பதிவு செய்துள்ளது. நிதி முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்துள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அனில் அம்பானி குழுமம் வந்து முற்றிலும் வந்து மறுத்துள்ளது. நிறுவனம் சரி அதன் அதிகாரிகளும் சரி விசாரணை நிறுவனத்துடன் முழுமையாக ஒத்துழைப்பதாக ஒரு அறிக்கை வந்து தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தான் அனில் அம்பானியின் குழும நிறுவனங்கள் மற்றும் அதிகாரி இடங்களில் வந்து இடி வந்து நடத்திய விரிவான விசாரணை பிறகுதான் அனில் அம்பானியின் விசாரணை வந்து நடைபெறுகிறது. ஜூலை 24ஆம் தேதி அன்று மும்பையில் 30க்கும் மேற்பட்ட இடங்கள் 50 நிறுவனங்கள் மற்றும் 25 தனிநபர்களிடம் வந்து 3 நாட்கள் இடி சோதனை வந்து நடைபெற்றுள்ளது. அமலாக்கத்துறையின் விசாரணையில் தான் அனில் அம்பானியின் குழும நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட 17,000 கோடிக்கு அதிகமான பரிந்துரை வந்து வந்துள்ளது. இந்த நிறுவனங்கள் தான் வங்கியில் இருந்து பெறப்பட்டுள்ள கடன்களை போலி ஃபேக்கான ஒரு நிறுவனம் மூலம் மாற்றியதாக வந்து கூறப்பட்டுள்ளது. இதுல தான் எஸ் வங்கியுடன் வந்து இணைந்து கூட்டு செய்தியை வந்து செயல்பட்டதா படலையா. இதை தவிர தான் 2017ஆம் ஆண்டுல இருந்து 2019ஆம் ஆண்டு இடையிலான அனில் அம்பானி குழும நிறுவனங்கள் எஸ் வங்கியிடம் வந்து சுமார் எத்தனை கோடினா 3000 கோடி ரூபாய் வந்து கடன் பெற்றதாக வந்து கூறப்பட்டுள்ளது. இதற்கு ஈடாக தான் அனில் அம்பானி குழுமம் தான் எஸ் வங்கி நிறுவனங்களுக்கு நிதி சலுகையை வந்து வழங்கியதாக வந்து கூறப்பட்டது. கடன் ஒப்புதல் கொடுப்பதற்கு முன்பு தான் அந்த பேங்க் நிறுவனங்கள் நேரடியாக வந்து பணம் வந்து அனுப்பப்பட்டதாக வந்து கூறப்பட்டிருது. எஸ் வங்கியிடம் வந்து கடன் வந்து பெறுவதிலும் சரி மிகப்பெரிய முறைகேடு வந்து நடந்துள்ளதாக அமலாக்க இயக்குநர் வந்து சந்தேகித்திருக்காங்க. சிபிஐ தாக்கல் செய்துள்ள குறைந்தது 2 FIRகளை வந்து அடிப்படை கொண்டு தான் இடி வழக்கு தொடரப்பட்டது. இதை தவிர வந்து என்ன ஆச்சுன்னா பல ஒரு ஒழுங்குமுறை அமைப்புகளும் அனில் அம்பானி வந்து குழுமத்துக்கு எதிரான விசாரணை வந்து அறிக்கையை வந்து சமர்ப்பித்துள்ளது. இந்த நிறுவனம் தான் இந்திய பத்திரிகையாளர் மற்றும் பரிவர்த்தனை வந்து வாரிய செபி மற்றும் தேசிய வீட்டு வசதி வங்கி தேசிய நிதி அறிக்கையிட வந்து ஆணையம் அது இங்கிலீஷ் சொன்னா நேஷனல் ஃபைனான்ஸ் ரிப்போர்ட்டிங் ஆட்டோமேட்டிக் மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா ஆகியவை வந்து அடங்கும். முக்கியமாக சொன்னால் இந்த அனில் அம்பானி குடும்பம் வந்து அவங்களுக்கு இவ்வளவு விசாரணை பண்ணி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட கருத்துக்கள் சந்தை ஒழுங்குமுறை ஆணைய தினமான செபி 2024ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்ட உத்தரவுகள் தான் பிற நிறுவனங்களுக்கு நிதியை வந்து திருப்புவதற்கு சூத்திரதாரி அனில் அம்பானி என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் தான் தகுதியற்ற நபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு கடன் வழங்க வேண்டாம் என ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் லிமிட் இயக்குனர் குழு எச்சரித்ததாக வந்து கூறியுள்ளது. RHFL இன் கடன் ஒப்புதல் செயல்பாட்டில் பல முறைகேடு வந்து கண்டறியப்பட்டது. இதுல தான் கொள்கை முதல் மற்றும் முழுமையற்ற ஒரு ஆவணங்கள் வந்து அடங்கும். முன்பதாக தான் அனில் அம்பானி குழுமத்தின் நிறுவனமான ரிலையன்ஸ் பவர் அமலாக்கத்துறை சோதனை கொடுத்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில தான் அனைத்து இடங்களில் வந்து அமலாக்கத்துறை நடவடிக்கை வந்து முடிவுக்கு வந்துள்ளது. நிறுவனம் சரி அதன் அனைத்து ஒரு அதிகாரியும் சரி அமலாக்கத்துறை முழுமையாக வந்து ஒத்துழைப்பு அளிக்க வருகின்றது. எதிர்காலத்தில் தொடர்ந்து தான் ஒத்துழைப்பின் சரி
முக்கியமா சொன்னா நலனமாகும். ஈடி துறையின் வந்து நடவடிக்கை நிறுவனத்தின் தொழில்துறை செயல்பாடுகள், நிதி செயல்திறன், பங்குதாரர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று கூறப்பட்டது. ரிலையன்ஸ் பவர் சுயதினமா வந்து பட்டியலிடப்பட்ட நிறுவனம் தான். அனில் அம்பானி இந்த நிறுவனம் வந்து குழு வந்து கிடையாது. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்துடன் ரிலையன்ஸ் பவருக்கு பொருளாதார ஒரு ரீதியில தான் எந்த விதமான தொடர்பு வந்து இல்லை. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் 2016ஆம் ஆண்டு முதல் திவால் நிலை செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டது என்று அந்த சம்மன்ல வந்து எப்போ கூறப்பட்டது. விஷயம் வெளிச்சத்துக்கு எப்ப வந்தது எப்படி? ஏன்னா இவ்வளவு ஒரு விஷயம் தாங்க இந்தியா முழுக்க ஒரு உலகத்தை ஆட்சி சொல்லிட்டு போலாம். 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இந்த விஷயம் வந்து முதல் முறையாக வெளிச்சத்துக்கு எப்ப வந்துள்ளது. ரிலையன்ஸ் கேபிள் நிறுவனத்தை தணிக்கை செய்து கொண்டிருந்த BWC அந்த பணியில் இருந்து விலகிறது. பின்னர் பல ஒரு பரிந்துரையை குறித்து கேள்வி எழுப்பியுள்ள BWC சில பரிந்துரையை வந்து கவனிக்கப்பட்டு சரி செய்யவிட்டால் அந்த நிறுவனத்தின் நிதி நிலையில் வந்து பெரும் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடும் என்று கூறியுள்ளது. ரிலையன்ஸ் கேபிட்டல் நிறுவனத்தை தணிக்கை செய்துள்ள இருந்து விலக்கியுள்ள BWC விலக்கல் கடிதம் கார்ப்பரேட் விவகார அமைச்சகத்தின் இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் வந்து செஞ்சிருக்காங்க. அதுல வந்து என்ன ஆச்சுன்னா ரிலையன்ஸ் கேபிட்டலின் நிதி ஒதுக்கீடு குறித்து தான் பல கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டுள்ளது. ஆனால் பின்னர் ஒரு பொது அறிக்கையை வந்து வெளியிட்ட அனில் அம்பானி குழுமம் தணிக்கை நிறுவனத்தின் இந்த ஒரு கவலையை வந்து முற்றிலும் வந்து நிராகரித்து வந்து உள்ளது. நாங்க அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்லிட்டு நிராகரிச்சிருக்காங்க. மேலும் தான் நிறுவனத்தின் ஒரு புதிய தணிக்கையராக வந்து பதக் எஸ்டி மற்றும் அசோசியோஸ் இருப்பார் என்று அதன் பங்குதாரர் வந்து தெரிவித்து வந்து உள்ளது. இந்தியாவின் நிதி சந்தையில் வந்து கொந்தளிப்பு உச்சத்தில் இருந்த அந்த சமயத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா IL மற்றும் FS மற்றும் திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட், அது இங்கிலீஷ்ல சொன்னா DHFL போன்ற நிறுவனங்கள் கடனை திருப்பி செலுத்த வந்து தவறிவிட்டது. எகாமிக் டைம்ஸ் வங்கி ஆசிரியர் சங்கீதா மேத்தா ஒரு பாட்காஸ்ட் பேசிய போதுதான் இது போன்ற ஒரு சூழலில் வந்து 2017ஆம் ஆண்டு மற்றும் 2013ஆம் ஆண்டு இடையிலான காலகட்டத்தில் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு நம்பிக்கை ஆட்டம் வந்து கண்டே வந்து கூறியுள்ளது. இது போன்ற சூழ்நிலையில் தான் எஸ் பேங்க் அந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ் வங்கி ரிலையன்ஸ் கேபிட்டலுக்கு கடன் எப்பறம் வழங்கியுள்ளது. எஸ் வங்கி நிறுவனம் தான் ராணா கபூரின் குடும்ப நிறுவனங்கள் வந்து ரிலையன்ஸ் ஒரு கேபிட்டல் முதலீடு செய்தா வந்து எப்பறம் கூறப்பட்டது. ரிலையன்ஸ் கேபிட்டலுக்கு கடன் வழங்கப்பட்ட போதுதான் அது குறித்து தகவலை வங்கி இயக்குனர் குழுவிடம் வந்து ராணா கபூர் வந்து தெரிவிக்கவில்லை. பாங்க் ஆஃப் பரோடாவின் அனில் அம்பானி குழும நிறுவனங்கள் பெரும் ஒரு தொகையை வந்து கடனாக பெற்றிருக்காங்க. அத்தகைய ஒரு சூழ்நிலை தான் நிறுவனத்தின் பரிவர்த்தனைகளில் முறைகேடு நடந்துள்ளதாக வந்து குறிப்பிட்டுள்ளது. இதற்கு பிறகுதான் இந்த வழக்கு விசாரணையில் மத்திய அமைச்சருக்கு ஈடுபட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தான் விசாரணை தற்போது அமலாக்கத்துறையில் அனில் அம்பானி வந்து ஆஜராக வந்து கட்டடத்தை வந்து ஏற்றுள்ளது. பண மோசடி தடுப்பு சட்டத்தை எப்போது வந்து அமல்படுத்த முடியும், அதில் வந்து எப்படின்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லலாம். நம்பர் 1, முறைகேடு கண்டறியும் அந்த பேங்க் தடைவில் இருந்து தணிக்கை வந்து நடத்துகிறது. நம்பர் 2 தான் நிதி திசை திருப்பல் அல்லது மோசடி பரிந்துரைகளை வந்து இந்த தணிக்கை எப்படி வெளிப்படுத்துகிறது. நம்பர் 3, வங்கி FIR வந்து பதிவு செய்தது கடனை வந்து மோசடி என்று அறிவிக்கப்பட்டது. நம்பர் 4 வந்து என்னன்னா குற்ற செயல்கள் வெளிப்படையாக வந்து தெரியும் போது ED அல்லது CBI விசாரணை வந்து தொடங்குகிறது. நம்பர் 5 தான் BMLA இன் பிரிவு 3 படிதான் ஒருவர் குற்றம் மூலம் வருமானம் தொடர்பான ஒரு செயல்களில் தான் தெரிந்து ஈடுபட்டால் அவர் பண மோசடி எப்படின்னா குற்றவாளி வந்து ஆவார். அனில் அம்பானி ஓடங்க அவங்களோட சொத்து மதிப்பும் சரி பல விஷயங்கள் சரிங்களா பில்லியன் கணக்கா ட்ரில்லியன் கணக்காக இருந்துள்ளது. அனில் அம்பானி தொடர்பான வழக்கில் இதில் வந்து எவ்வாறு பொருந்துகிறதுனா ரிலையன்ஸ் ADA கொடுத்து வந்த குழுமத்தின் தொடர்புடைய நிறுவனங்கள் வாங்கிய 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கடன்கள் தொடர்பாக அமலாக்க இயக்குனர் வந்து விசாரணை எப்படி மேற்கொள்ளப்பட்டது. கடனை திருப்பி செலுத்துவதை தவிர்ப்பதற்காக இந்த பணம் வந்து சால் நிறுவனங்கள் மூலம் மாற்றப்பட்டதாக கூறப்பட்டது. இங்கு PML இன் பிரிவுகள் பொருந்தும். கடந்த காலங்களில் நடந்த பல உயர்நிலை மோசடிகள் இது போன்ற செயல்பாட்டை வந்து கொண்டிருந்தது. அவைதான் திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் தான் வார்தான் மற்றும் 34,000 கோடி ரூபாய் போலி வீட்டு கடன்கள் மற்றும் நிதி ஒரு திசையில் சொல்லலாம். ABG கப்பல் மற்றும் தளம் 22,842 கோடி ரூபாய் உயர்பட்ட சொத்து மதிப்பீடுகள் மற்றும் வெளிநாட்டு நிதி வந்து பரிமாற சொல்லலாம். ரோட்ரோமேக் பென் 3,695 கோடி ஏற்றுமதி கடன் தவறாக பயன்படுத்துதல். ILFS அந்த நிறுவனங்களுக்கு இடையிலான ஒரு கடன்கள் மூலம் அந்த சொத்து மதிப்பை வந்து உயர்த்தி வந்து காட்டுகிறாங்க.